Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து Flutter சம்பந்தமா தான் பார்க்க போறோம். Flutterல நம்ம எப்படி Android and iOS எப்படி நம்ம டெவலப் பண்றது பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பேசிக்கா ஒரு Flutter ஒண்ணு எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றது. ரைட். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான விஷயம் மூணு விஷயம் தேவை. ஃபர்ஸ்ட் நம்மளோட கம்ப்யூட்டர் Android Studio இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்து Flutter SDK இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்து VS Code Editor இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம கோர்ஸ் எழுதுறதுக்கு. ரைட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இல்ல ஃப்ளட்டர்னு சொல்லி நீங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு இல்ல பாருங்க டவுன்லோட் இங்க பாருங்க ஃப்ளட்டர்னு கிளிக் பண்ண நீங்க டைப் பண்ணாவே டவுன்லோட் ஃப்ளட்டர் எஸ்டிகேன்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து கெட் ஸ்டார்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்க. ரைட். இப்போ கேட்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க இங்க சிம்பிளாவே கேட்குது பாருங்க நீங்க எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு நீங்க ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ண போறீங்க. இப்போ நான் வந்து விண்டோஸ் உங்களோட மேக்ஓஎஸ் இருந்தால் நீங்கள் மேக்ஓஎஸை கொடுத்துக்கோங்க. அது லினாக்ஸ் இருந்தால் லினாக்ஸ் இருக்கிறவங்க வந்து லினாக்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து விண்டோஸ்ன்றது கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10 லேட்டர். ரைட். விண்டோஸ் 10க்கு அப்புறம் உள்ள ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணும். டிஸ்க் பேஸ் வந்து 1.6 GB வேணும். எல்லாம் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து வந்து இங்கே நான் வந்து கெட் த ஃப்ளட்டர் எஸ்டிகேன்னு இருக்கு. இதில் வந்து இந்த எஸ்டிகேன்றதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து ஒரு சிப் ஃபைலாக வரும். இது டவுன்லோட் பண்ணனே இப்படி தான் வரும் ஃபைல். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஆனால் திரும்ப நான் டவுன்லோட் பண்ண தேவையில்ல. இது வந்து ஒரு எத்தனை GB வருது டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 GB உள்ளுக்கு தான் வரும். இது வந்து 800 MB இந்த கணக்கு வரும். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்களோட சி டிரைவில் கொண்டு போயிட்டு போடுங்க. ரைட். இதில் வந்து போடுற நேரம் நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் இது பேஸ்ட் பண்ணி கண்டினியூ பண்ணிங்கன்னா இது வந்து உங்களோட சி டிரைவில் வந்து பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, என்ன பண்ண போகிறீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இல்லை பாருங்கள் இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும். ரைட். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆனது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம்கான ப்ராசஸ் நான் சொல்லித்தரேன். வெரி சிம்பிள். 43% 45% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து கம்ப்ளீட் சிலவங்களுக்கு சரியாக அது இன்ஸ்டால் பண்ணிக்க தெரியல. நிறைய பேர் எனக்கு சந்தேகம் கேட்டால் அந்த ஃப்ளட்டர் வந்து சரியாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. அதனால தான் அந்த மாதிரி முதல் எஸ்டிகே டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சி டிரைவில் கொண்டு போய் போடுங்க. ரைட். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் உள்ளுக்கு போட தேவையில்ல. வெளியில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி பாருங்க. இதை இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சரியாக செஞ்சுக்கிறீங்க. நிறைய பேர் வந்து ஸ்டெப் சரியாக செய்கிறது இல்லை. லைக் இதில் ஏதாவது ஒரு பிழைகளை ஏற்படுச்சுன்னா உங்கள் ஃப்ளட்டர் ஆப் வந்து ரன் ஆகாது உங்களோட மெஷினில். இப்போ அதனால் இந்த ஃப்ளட்டர் ஆப்ன்ற விஷயத்தை வந்து சரியாக செஞ்சுக்கிறீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். இதான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டர். இதை உள்ளுக்கு போனீங்கன்னா ஃப்ளட்டர்னு சொல்லி பாருங்க இருக்கு. இந்த ஃபோல்டரை கட் பண்ணி கொண்டாந்து வெளியில் பேஸ்ட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்னு போட்டுருங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடும் வெளியில். ரைட். நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான். பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே பாருங்கள் அவ்வளோ ஃப்ளட்டரில் உள்ள அவ்வளோ லைப்ரரிஸும் இது இருக்குது. ரைட். இவ்வளோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசிக்காக செய்ய வேண்டிய விஷயம். நான் ஆல்ரெடி அதுக்கப்புறம் இதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி டிலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிடுங்க. ஏன்னா இது எக்ஸ்ட்ராவும் ஒரு ஸ்பேஸ் எடுக்கும். அதனால டிலீட் பண்ணிடுங்க. ரைட். இப்போ உங்களுக்கு தான் ஃப்ளட்டர் ரைட் வந்துடுச்சு. ஓகே. ரைட். இப்போ எனக்கு இது தேவையில்லை. நான் ஆல்ரெடி ஃப்ளட்டரை கட் பண்ணி வெளியில் எடுத்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன் வெளியில். அதனால ஃப்ளட்டர் விண்டோஸ் இது வந்து எனக்கு தேவையில்லை. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் எனக்கு தேவையில்லை. டிலீட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு தேவை. இப்போ நமக்கு தேவை வந்து இது மட்டும் தான். இது மட்டும் ஃப்ளட்டர் இது மட்டும் தான் தேவை நமக்கு. ரைட். ஏன்னா அது உள்ளுக்குள்ள அந்த ஃப்ளட்டர்ன்ற ஃபோல்டரை கட் பண்ணி கொண்டு போயிட்டு வெளியில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ரைட். இவ்வளோ தான் நீங்கள் பெஸ்ட் வந்து செய்யணும். ரைட். ஃப்ளட்டர் இந்த இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இந்த மாதிரி நார்மல் ஃபோல்டருக்கு வருது. அந்த நார்மல் ஃபோல்டரில் போயிட்டு உள்ளுக்குள்ள ஃப்ளட்டர்ன்ற ஃபோல்டரை காப்பி பண்ணுறீங்க. கட் பண்ணுறீங்க. கட் பண்ணிட்டு போனாலும் வெளியில் பேஸ்ட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிலீட் பண்ணிக்கணும். மற்ற ரெண்டும் தேவையில்லை. ஏன்னா அதை வச்சுருந்தா கன்ஃபியூஸ் ஆகிடும். ரைட். இப்போ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனீங்க. இதுதான் பாத். இந்த பாத்தில் வந்து பின்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இந்த பாத்தை தான் நீங்கள் வந்து காப்பி பண்ண போறீங்க. இதை காப்பி பண்ணி உங்கள் விண்டோஸ் மெஷின்ஸில் போயிட்டு என்வாயன்மெண்ட் வேரியபிள்னு சர்ச் பண்ணுங்க. இந்த எடிட் என்வாயன்மெண்ட் வேரியபிள் அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த பாத்துன்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிட்டு எடிட் கொடுங்க.
எனக்கு நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டேங்க பார்த்தேன். நீங்கள் வந்து கொடுக்குற நேரம் நியூன்னு கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்க பார்த்து. பேஸ்ட் பண்ணதுக்கு கூட ஓகே கொடுத்து கீழேயும் ஓகே கொடுங்க. நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணனால எனக்கு தேவையில்லை, அதனால் கேன்சல் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஓகே ரைட். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இங்கனையும் கீழேயும் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃப்ளட்டர் இது வந்து உங்களோட மெஷின்ஸில் வந்து அட் ஆகிடுவார். இந்த பார்த்தோ அட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சிஎம்டின்னு அடிச்சு நான் போயிட்டு சரியாக ஒர்க் பண்ணுதா இல்லையான்றது ஃப்ளட்டர்னு சும்மா டைப் பண்ணி தான் உங்களோட ஃப்ளட்டர் சம்மந்தமான அவ்வளோ விஷயம்னு ஓப்பன் ஆகி வந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகணும்னா இதில் வந்து ஃப்ளட்டரில் வந்து என்னென்ன நம்ம இனிமேல் பண்ணணுன்றதுக்காக ஒரு செட்டப் ஒன்று இருக்குது நமக்கு ரன் பண்ணுறதுக்கு, ஃப்ளட்டர் டாக்டர்னு சொல்லி. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு உங்களோட மெஷின்ஸில் என்னென்ன ஃப்ளட்டரில் நீங்கள் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணுமோ அவ்வளோ விஷயத்தையும் இது காட்டும். இப்போ என்நோட்டில் வந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி தான் இருக்குது, அதனால் வந்து எனக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்க, இன்டெலிஜி எல்லாமே இருக்குது ரைட். இப்போ உங்களுக்கு வந்து சொல்லும் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும் ரைட். இப்போ அடுத்த விஷயம் நீங்கள் என்னென்ன இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இதில் போயிட்டு நீங்கள் இந்த இருக்க ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட். ஏன்னா இதில் தான் நம்ம வர்ச்சுவல் ஆப் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது இதில் தான். ஓகே, இதில் தான் கான்ஃபிகர் பண்ணுறது. இப்போ நம்ம நார்மலாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஃப்ளட்டரில் வந்து இது ஆண்ட்ராய்டில் போயிட்டு கிரியேட் அ வர்ச்சுவல் ஆப்னு ஒரு வர்ச்சுவல் ஆப் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. வர்ச்சுவல் ஆப் வந்து உங்களோட ஃபோன்லேயே வச்சுக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு லேஸாக இருக்கும் நம்ம மெமரி ரன் பண்ணுற நேரம். ஏன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்கில் ஸ்பேஸ், அதாவது வேறு உங்களுக்கு மெமரி பத்தலைன்னா ஒர்க் பண்ணாது, ஸ்லோவாகும். அதனால உங்களோட மொபைலே வந்து நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் எனேபிள் பண்ணி யூஎஸ்பி டிபக்கிங் ஆன் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லேஸாக இருக்கும் ரைட். இப்போ அதையும் நான் காட்டி தரேன். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ரைட். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வெர்ஷனை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்க. சும்மா இன்ஸ்டால் பண்ணுறப்போ சார் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க ரைட். ரைட், இப்போ இன்ஸ்டால் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது என்கிட்ட வீடியோஸில் இருக்குது, என்கிட்ட டியூட்டோரியலில் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இப்படி தான் இருக்கும். இல்லை பேசிக்ஸாக நீங்கள் என்னென்ன பண்ணுற செட்டிங்ஸை நான் காட்டி விட்றேன் ரைட். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும் ரைட். இப்போ இதுலேயுமே நீங்கள் வந்து விஎஸ் கோட் எடிட்டர் இல்லாமல் நீங்கள் செஞ்சுக்கலாம் வேலைகளை, பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இதில் வந்து நான் வந்து க்ளோஸ் ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்து இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிளியர் க்ளோஸ் ப்ராஜெக்ட் இதை கொடுத்தோன்னா உங்களுக்கு தான் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது வந்து இப்படி தான் இருக்கும். இதில் போய்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளகின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலேயே உங்களுக்கு வந்து கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதில் வந்து இங்கே ஃப்ளட்டர்னு சொல்லி ஒரு ஃப்ளகின் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில். ஓகே, இப்போ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க ரைட். இது வந்து ரொம்ப முக்கியம் ரைட். இந்த ஃப்ளகின் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க, ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. அடுத்து வந்து டாட்னு ஒன்று இருக்குது, டாட். இந்த டாட்னு டைப் பண்ணிங்கன்னா டாட்டையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். டாட்ன்ற ப்ரோக்ராமிங்கில் தான் நம்ம ஃப்ளட்டர் வந்து எழுதுறது. டாட்ன்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நான் ஃப்ளட்டர் எழுதுறது. இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க ரைட். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதில் வந்து பாருங்கள் ஃப்ளட்டரில் நியூ ப்ராஜெக்ட் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் எங்கன்னா கொடுத்துருக்காங்க ரைட். இப்போ அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயம் ரைட். இப்போ ஃப்ளட்டர் ரைட். ஓகே, அது ரெண்டு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து கெட் ஸ்டார்டடில் சாரி இப்போ வந்து நியூ ப்ராஜெக்டில் போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளட்டர் நியூ ப்ராஜெக்டில் போயிட்டு இதில் வந்து நீங்கள் ஃப்ளட்டர் ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளட்டர் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளட்டர் ஆப் ஒன்றுங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். இந்த நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்னு வேறு எந்த வித விஷயமும் இல்லை, ரொம்ப சிம்பிள் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ளட்டர் ஒரு பேர் ஒன்று கொடுக்கல, அதே பேரில் ஓப்பன் ஆகிட்டு அதான் அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து இன்னொரு விஷயம் ஒன்று செஞ்சுக்கிறோம். நீங்கள் இதில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் தான், இதில் போயிட்டு இதில் போயிட்டு நீங்கள் எஸ்டிகே மேனேஜர்னு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த எஸ்டிகே மேனேஜர்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இந்த இதில் போயிட்டு எஸ்டிகே டூல்ஸில் போயிட்டு இந்த ஆப்ஷன் எல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. இதில் எல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆண்ட்ராய்டு எஸ்டிகே பில்ட், இது ஆண்ட்ராய்டு கமாண்ட் லைன், ஆண்ட்ராய்டு எமுலேட்டர், ஆண்ட்ராய்டு எஸ்டிகே பிளாட்ஃபார்ம், கூகுள் ப்ளே லைசன்ஸ் லைப்ரரி, ப்ளே சர்வீஸ், யூஎஸ்பி டிரைவர், கூகுள் வெப் டிரைவர் அண்ட் இது எமுலேட்டர். இது அவ்வளோத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. இது அவ்வளோத்தையும் கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணால் உங்களுக்கு ஓட்டோவாக
அது இன்ஸ்டால் பண்ணிட்டு வரும். ரைட், இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இது எங்கே இருக்கு, நீங்கள் ஃப்ளட்டர் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பாருங்க எஸ்டிகே டூல், இந்த எஸ்டிகே. ரைட், அவ்வளோதான் செய்ய வேண்டிய விஷயம். இப்போ இதில் பாருங்க ஒரு டிரைவ் எதுவுமே கனெக்ட் பண்ணி காட்டல, ஏன்னா நான் வர்ச்சுவல் டிவைஸ் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல. இப்போ இது வந்து வர்ச்சுவல் டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணுறதோட எவ்வளோ மொபைலை நான் கனெக்ட் பண்ணேன்னா பாருங்க சரியாக மொபைல் காட்டும். பாருங்க மொபைல் வந்து போடுறேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து மொபைல் நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து யூஎஸ்பி எனேபிள் பண்ண கேட்கும். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து அடுத்த ஆப்ஷன் கேட்கும், அலோவ் டிபக் யூஎஸ்பி டிபக். இதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் இங்கே காட்டுது, இந்த உங்களோட மொபைல் டைஸ் காட்டுது. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஆப் வந்து உங்களோட மொபைலுக்கு வந்து ஒர்க் பண்ணும். ரைட், இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து உங்கள் மொபைலுக்கு ஒர்க் கான்ஃபிகர் ஆகி உங்கள் மொபைலுக்கு ஒர்க் பண்ணும். ரைட், இந்த பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுது பாருங்க. இது அந்த செட்டிங் வந்து இது வந்து கிரிடில் ஃபினிஷ் ஆக வரையும் வெயிட் பண்ணுங்க, டக்குன்னு இதாகாது. இந்த கிரிடில் ஃபினிஷ் பண்ணுற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ரைட், ஏன்னா இது கொஞ்சம் எல்லா கன்ஃபிகரையும் இது பண்ணிட்டு தான் உங்களுக்கு கிரிடில் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணும். அதுவரை நீங்கள் வெயிட் பண்ணுங்க, டக்குன்னு ஒர்க் பண்ணாது. ரைட், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நம்ம கன்ஃபிகர் பண்ணிட்டோம். இதே நம்ம விஎஸ் கோட் எடிட்டரில் இதே மாதிரி தான் நம்ம செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா விஎஸ் கோட் எடிட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணாத ஆக்கள் பெர்டிகுலர் விஎஸ் கோட் எடிட்டர்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். விஎஸ் கோட்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், இதை டவுன்லோட் பண்ணி உங்கள் மெஷினில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ஃப்ளட்டரில் வந்து நீங்கள் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்டில் போயிட்டு ஃப்ளட்டர் நீங்கள் வந்து ஃப்ளட்டரில் வந்து நீங்கள் அந்த ஃப்ளகினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இதில் அப்படி கிடையாது. ஃப்ளட்டர் இது விஎஸ் கோடில் நீங்கள் செய்கிற நேரம் விஎஸ் கோட் எடிட்டரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃப்ளட்டர் இது நான் விஎஸ் கோட் எடிட்டர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா விஎஸ் கோட் எடிட்டரில் வந்து நீங்கள் செய்கிற நேரம் இப்போ இங்கே வந்து நான் ஃப்ளட்டர்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இல்லை ஃப்ளட்டர்னு சொல்லி போடுறேன். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் சிஎம்டி அடிச்சிட்டு இந்த ஃபோல்டர் உள்ளுக்குள்ள டைப் ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணுற கமாண்ட் இருக்கு, கிரியேட் ஃப்ளட்டர் என்ன பேர், இப்போ மை ஆப்னு கொடுப்பேன். சாரி பிளேயர்ஸ் டைப் பண்ணிட்டேன். ஃப்ளட்டர் கிரியேட் மை ஆப்னு கொடுப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப் கிரியேட் பண்ணுறேன். ரைட், இப்போ இந்த கமாண்டை நீங்கள் டைப் பண்ணணும், ஃப்ளட்டர் ஆப் வந்து கிரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளட்டர் ஆப் வந்து இந்த கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. ரைட், இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஃபோல்டர் மை ஆப்ன்ற ஃபோல்டருக்கு போகும். இதில் வந்து கோட் ஸ்பேஸ் டாட் அடிச்சிங்கன்னா இந்த ஃபுல் இது அப்ளிகேஷன் உங்களோட விஎஸ் கோட் எடிட்டருக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகி காட்டும். இவ்வளோதான் விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க. செஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ எனக்கு இந்த வந்து அப்போ வந்து ரன் பண்ணுறேன்னு இப்போ நோ டிவைஸ் தான் காட்டுது. ரைட், இப்போ நான் நம்ம ஃபோனை நீங்கள் வந்து உங்களோட இதில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாங்கண்ணே ரைட் கனெக்ட் பண்ண வந்து அவங்களோட மொபைல் வந்துருச்சு பாருங்க. இந்த வந்துருச்சு, இந்த உங்களுக்கு மொபைல் வந்துருச்சு. இந்த நீங்கள் அங்கே கன்ஃபிகர் பண்ணனோடனே வந்துருச்சு. இது இப்போ நீங்கள் தேவையில்லை. இது இருந்தது ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் தேவையில்லை. இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதனால் க்ளோஸ் பண்ணிக்கலாம், எக்ஸிட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த மொபைலை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதான் இந்த மொபைல். ரைட், ஓகே, இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் அதை எப்போ ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நான் வந்து உங்களுக்கு வர்ச்சுவலாக நான் இந்த மாதிரி காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு மொபைல்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம், மொபைல் ஸ்க்ரீன்லேயே வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஃப்ளட்டரில் இந்த மாதிரி. ரைட், இப்போ இதை ரன் பண்ணி காட்டுற நேரம் நீங்கள் டெர்மினலில் என்ன வந்து நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணி இங்கே நீங்கள் வந்து ஃப்ளட்டர் ரன்ன்ற கமாண்டை கொடுங்க. ஃப்ளட்டர் ரன்ன்ற கமாண்டை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரன் பண்ணும். இந்த ஆப் வந்து ரன் பண்ணி உங்களோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் பண்ண ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பீடாக பாருங்கள் ரன் பண்ண ஆரம்பிக்குது. ரைட், ஆனால் இதுக்கான கன்ஃபிகரேஷன் வந்து எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் ஒன்று போட்டுருங்க. இப்போ நார்மலாக ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். எஸ்எஸ்டி உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருந்தால் நமக்கு லேசாக அந்த ஃப்ளட்டர் ஆப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு ரன் பண்ணி காட்டுறதுக்கு. ஓகே, அது முக்கியம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ளட்டர் ஆப் ஒர்க் பண்ணுது பாருங்க. இந்த ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ளட்டர் ஆப் வந்து வேலை செய்யுது. ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இதை வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட், ஓகே, இப்போ நான் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் செய்கிறத விட இதில் செய்கிறது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்.
நீங்கள் அந்த எமுலேட்டரை மட்டும் தான் நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற நேரம் விஎஸ் கோட் எடிட்டருக்கு இது கான்ஃபிகர் ஆகி வேலை செய்யும். இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.